ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கியூப் மேத். இன்றைக்கி நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 1.1 பார்க்கலாம், 10th ஸ்டாண்டர்டோடது. ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினில் ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் ஈக்குவல் இல்லை அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவல்னாலும் ரீசன் கொடுக்கணும். தேர்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, n ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு n ஆஃப் பி கிராஸ் ஏ. அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n ஆஃப் ஏ கிராஸ் n ஆஃப் பிக்கு ஈக்குவலா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மூணு தான் நம்ம இந்த கொஸ்டினில் ஃபைன் பண்ண போகிறோம். ஏபி அவங்க கொடுத்துட்டாங்க, கொடுத்ததை நம்ம கிவனில் எழுதிக்கலாம். ஏபி எழுதியாச்சு. இப்போ வந்து கிராஸ் பண்ண போகிறோம். ஏ கிராஸ் பி அப்படிங்கிறத எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவோட எலமெண்ட்ஸ் இங்கே எழுதிக்கணும், பியோடது எழுதிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை ஏவோடதை பி கூட பண்ணிக்கணும். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 இங்கே போட்டாச்சு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கூட 3 பண்ணணும். ஏவோட எலமெண்ட்டை பி கூட மல்டிப்ளை பண்ணோம், அப்போ 1 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வந்து 2 கூட பண்ணணும், அப்போ 3 2. 3 வந்து 3 கூட பண்ணணும், அப்போ 3 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வந்து 2 கூட பண்ணணும், அது 5 2. 5 வந்து 3 கூட பண்ணிங்கன்னா 5 3. இப்போ நம்ம வந்து ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். பி கிராஸ் ஏக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பி தானே இருக்குது, ஸோ பியோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கணும். அடுத்தது ஏ இருக்கங்காட்டி ஏவோட எலமெண்ட்ஸ் இங்கே எழுதிக்கிறோம். அடுத்தது அதே மாதிரி தான் 2 1 கூட பண்ணணும். அடுத்தது 2 3 கூட, 2 5 கூட. நெக்ஸ்ட்டு 3 1 கூட, 3 3 கூட, 3 5 கூட க்ராஸ் பண்ணி எழுதிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து முடிச்சிட்டோம். அவங்க ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கேட்டிருந்தாங்க, ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சேமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேம் அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ பார்க்கலாம். இது ரெண்டும் சேமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க, 1 2, இங்கே 2 1ன்னு இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இங்கே ஃபஸ்ட்டு எலிமெண்ட் 1, ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு எலிமெண்ட் 2, இங்கே செகண்ட் எலிமெண்ட் 2, இங்கே 1. 1 2 வந்து 2 1க்கு வந்து ஈக்குவல் கிடையாது. 1 2 எதுக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2க்கு தான் ஈக்குவலாக இருக்கும். இங்கே இருக்கிறதும் சேமாக இருந்தால் தான் நம்ம அதை ஆர்டர் பேட்ச் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆர்டர் பேட்ச். ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏன்னு கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ரீசன் 1 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 2 1. அதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்ஸுமே அதே மாதிரி தான் ஷஃபில் இருக்கும். ஸோ இது வந்து ஈக்குவல் கிடையாது அப்படின்ட்டு இருக்கும். தேர்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, n ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ கிராஸ் n ஆஃப் பி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். n அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட்டு நம்பர்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதில் n அப்படிங்கிறது என்ன டினோட் பண்ணால் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஆர்டர் பேட்ச். இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னா 1, இது ரெண்டாவது பேர், இது தேர்ட், இது 4th, இது 5th, இது 6th. மொத்தம் 6 பேர் இருக்குது. ஸோ n ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து 6. அடுத்தது ஏவோடது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3, ஸோ 3ன்னு எழுதியாச்சு. அடுத்தது பியோடது பார்த்தீங்கன்னா 1 2, ஸோ 2ன்னு எழுதியாச்சு. இப்போது n ஆஃப் ஏ கிராஸ் பி, n ஆஃப் ஏ கிராஸ் n ஆஃப் பி பார்க்கலாம். n ஆஃப் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, n ஆஃப் பி பார்த்தீங்கன்னா 2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 6. அதே மாதிரி பி கிராஸ் ஏவும் போட்டிங்கன்னா 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எல்லா இதுலேயுமே 6 தான் வந்திருக்கு. ஸோ n ஆஃப் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் n ஆஃப் பி அப்படிங்கிறது கிடச்சிது. ஹென்ஸ் ப்ரூஃப்டு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.